my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா, தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகின்ற மதுரை மாநகரிலே ஒத்தக்கடை கொடிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு தனது 1.5 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய கர்ணனை விட மிகப்பெரிய வள்ளல், கொட்டை வள்ளல், கர்ணன் சிகரம், அன்பு தாய், அழகான தாய் பூரணம் அம்மாளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். யார் இந்த பூரணம் அம்மாள்? மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகே அமைந்திருக்கின்ற கொடிக்குளம் கிராமத்தில் 52 வயதுள்ள ஒரு கனரா வங்கியில் வேலை பார்க்கின்ற ஒரு தாய் தான் இந்த ஆயி பூரணம் அம்மாள். இவருடைய கணவன் பெயர் உக்கிரபாண்டியன். உக்கிரபாண்டியன் அவர்கள் சுமார் 30 வருஷத்துக்கு முன்னால இறந்து போயிட்டார். இவர் கனரா வங்கியில் ஊழியராக வேலை பார்த்தவர். அப்ப 30 வருஷத்துக்கு முன்னால இறந்து போறதுனால தன்னுடைய வேலையை வாரிசு அடிப்படையில் இந்த ஆயி பூர்ண அம்மாவுக்கு வழங்கப்பட்டது கனரா வங்கியின் மூலமாக. அப்ப கனரா வங்கியில இப்ப வேலை பார்க்குறாங்க இந்த ஆயி பூரணம் அம்மாள். இவங்களுக்கு ஒரே மகன் ஜனனிங்கிற பேர். அப்ப முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் இறந்துட்டாரு. அப்ப ஜனனிங்கிற ஒரே மகளுடன் வாழ்ந்து வருகிறாள் இந்த ஆயி பூரணம் அம்மாள். அதிர்ஷ்டவசமாக துரதிர்ஷ்டவசமாக இந்த ஜனனி என்கிற மகள் 2 வருடத்துக்கு முன்னால் இறந்து போகிறாள். ஒரே அதிர்ச்சி. ஆயி பூரணம் அம்மாள் அவர்கள் உடைந்து போகிறார்கள். முதலில் கணவனை இழந்தார்கள், பிறகு தன்னுடைய ஒரே மகளையும் இழந்து விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த ஜனனி அவர்கள் இறக்கின்ற தருவாயிலே ஒரு சபதத்தை தன்னுடைய தாய்க்கு சொல்லிவிட்டு இறந்து போகின்றாள். அது என்ன சபதம் என்றால், அந்த ஜனனிக்கு அவர்கள் தாத்தா வழங்கிய தானமாக வழங்கிய 1.5 ஏக்கர் நிலத்தை தான் படித்த கொடிக்குளம் நடுநிலைப் பள்ளிக்கு தானமாக வழங்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை தன்னுடைய தாயிடம் வழங்கிவிட்டு செல்கின்றான் இந்த ஜனனி. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஜனனிக்கு தான் படித்த பள்ளியின் மேல் அவ்வளவு அக்கறை. கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்பார்களே, கல்வியின் மகத்துவத்தை அறிந்த பெண். 2 வருடங்களுக்கு முன்னால் தனது மகள் கூறிய அந்த கூற்றை இந்த மாதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதை நிறைவேற்றுகிறாள் அந்த அருமை தாய், அழகான தாய். இந்த தாய் தான் கர்ணனை விட கொடை வள்ளல், அன்பு தாய். இந்த அன்பு தாய்க்கு எபிஸ்வையின் மூலமாக 1000 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது இந்த பொங்கல் திருநாளிலே. பொதுவாக மனிதனுக்கு பணம் தான் பெரிது, சொத்து தான் பெரிது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதை விட பெரிது ஒன்று இருக்கிறது, வள்ளல், கொட்டை வள்ளல். இந்த ஆயி பூரணம் அம்மாள் அவர்கள் இந்த 1.5 ஏக்கர் நிலத்தை கொடுப்பதற்கு சுமார் 30 வருடங்களுக்கு முன்னால் தனது சிறுநீரகத்தை தானமாக கொடுத்தவர். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம், எவ்வளவு பெரிய ஒரு கருணையின் வடிவம், எவ்வளவு பெரிய ஒரு அன்பின் சிகரம் இந்த தாய். இந்த தாயை போல எல்லாரும் இருந்தால் இந்த தமிழ்நாட்டிலே எந்தவித பிரச்சனைக்கும் இடமில்லையே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாய் இப்படித்தான் இருக்க வேண்டும். இருப்பதிலிருந்து கொடுப்பது, இல்லாததை கொடுக்க வேண்டாம். ஆக இந்த இவருடைய கொடை வள்ளலை பார்த்து தமிழக முதல்வர் அவர்கள் வருகின்ற 26ஆம் தேதி, ஜனவரி 26ஆம் தேதி ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தமிழக மக்களுக்கு எதை கொடுத்தீர்கள்? கல்வி அமைச்சர் அன்பின் பொய்யா மொழி அவர்கள் கூறியிருக்கிறார், இவருடைய கொடை வள்ளலுக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று. நீங்கள் இந்த கல்வித்துறைக்கு என்ன செய்தீர்கள்? கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வெங்கடேஷ் எம்பி போய் கனரா வங்கியில் நேரடியாக சென்று
சால்வை எல்லாம் போட்டு மிகப்பெரிய கௌரவப்படுத்தினீர்களே, நீங்கள் தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு என்ன செய்தீர்கள்? சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணீங்களா? இந்த அம்மா எக்ஸாம் எழுதியும் வரல. ஒரு வாரிசு அடிப்படையில் கருணை அடிப்படையில் வேலை வாங்கிய அம்மாவுக்கு இவ்வளவு மரியாதை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அதற்கு எபிஷோ நன்றி கடன் பட்டிருக்கிறது. எபிஷோ நன்றி சொல்கிறது. ஆக இந்த மதுரை என்றாலே கொடை வள்ளல்கள் நிரம்பிய ஒரு மாவட்டம் என்று சொல்லலாம். தூங்கா நகரமான ஒரு மதுரை மாவட்டம் இப்பொழுது எல்லாராலும் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மாவட்டமாக மாறுகிறது என்றால் அதற்கு என்ன பேர் தெரியுமா? கொடை வள்ளல், அன்பின் சிகரம், கருணையின் வடிவம் எல்லாம் அங்கேயே பிறத்திருக்காங்க பை நேச்சர். ஆகவே கல்வியை முன்னெடுத்து சில அனைவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த எபிஷோயின் மூலமாக முதலமைச்சர் அவர்களை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் பாராட்டுதலோடு மட்டும் நிப்பாட்டி விடாதீர்கள். பாராட்டுதலோடு மட்டும் உங்களுடைய கடமையை நிறுத்தி விடாதீர்கள். அதற்கு மேல் இருக்கிறது டு இம்ப்ளிமெண்ட், டு எக்ஸிக்யூட். முதலில் அந்த கொடிக்குளம் நடுநிலை பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்கள். ஏதோ சொத்தை வாங்கி வைத்துவிட்டு பார்வையாளராக மட்டும் இருந்து விடாதீர்கள். ஆகவே இந்த 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 2024 மிகப்பெரிய கொடைவள்ளல் தான் இந்த ஆயி பூர்ணமாம்பாள் என்பதை நாம் மறக்க முடியாது, மறந்தும் விட முடியாது. ஆகவே எபிஷோயின் மூலமாக இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு சல்யூட் அடிக்கிறது. எபிஷோ சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூபர்ஸ் அனைத்து மக்களுக்கும் இந்த எபிஷோயின் மூலமாக பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.